இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ பிரியமான காரியங்கள் உண்டு. அதெல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஒரு பக்தன் கர்த்தருடைய சமூகத்தை எப்படி நாடி இருப்பார்? இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் உண்டா? சிந்திச்சு பார்ப்போம். சங்கீதம் 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். இந்த பக்தன் சொல்வது போல நாள் முழுவதும் என் தியானம்ன்றார். அப்போ அவர் வேற எந்த வேலையும் செய்திருக்க மாட்டார். அப்படி அல்ல, அவர் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை, தன் குடும்பத்துக்கு, தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்திலும் ஞானமாய் புத்தியாக செய்திருக்கிறார். அதனால்தான் தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணார், அவனை விருத்தியடை செய்தார் என்று பல காரியங்கள் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் காரிய சித்தி உள்ளவனாய் நல்ல ஞானத்தோடு புத்தியாக நடந்தான் எல்லா விஷயத்திலும் என்று வேதம் அவனை பாராட்டுகிறது. இது கேட்குற அன்பர்களே, இந்த வேத வாக்கியத்தின்படி இரவானாலும் பகலானாலும் வாழ்க்கையில் போராட்டமோ நன்மையோ தீமையோ, ஆனால் ஆண்டுடைய வசனத்தை குறித்த சிந்தை உங்களுக்குள் இருக்குமானால் வெற்றி உங்களுக்கு உரிதாகும். ஆகவே தோல்வி பயமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கே அதுக்கு முடிவு கட்டுங்க. தேவன் உங்களுக்கு வெற்றியை தந்து விட்டார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இரவும் பகலும் என்று பாராமல், வெயில் மழை என்று பாராமல், எப்போதும் உம்முடைய வார்த்தையில் ஞானமாய் தியானமாய் இருக்க உதவி செய்யும். உம்முடைய வசனம் போய் உரையாதப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற யாவருக்கும் வேண்டிய விடுதலை தந்து நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய மனதிலும் உள்ள துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். உம்முடைய நிறைவான சந்தோஷம் மகிழ்ச்சி காணப்படட்டும். ஆசீர்வதியம். இயேசுவின் மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பலி என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். God bless you.